டுங்கூனில் தன்னை தாக்கிய கரடியுடன் எதிர்த்து போராடிய ஆடவர் காயம். மனித உருவ ரோபோக்கள் பங்கு பெறும் உலகின் முதல் அரை மெரத்தான் ஓட்டம். போர்டிக்சன் தொலோக்கமாங்கில் உள்ள ஒரு வீட்டில் பெண் சிசுவை கொன்றதாக காதல் ஜோடி மீது குற்றச்சாட்டு. A, B மற்றும் C பிரிவுக்கான கோழி முட்டைக்கு மட்டுமே உதவி மானியம். வழிப்பறி கும்பலை முறியடித்த சர்டாங் போலீஸ், 4 பேர் கைது. கோழி முட்டை மானியங்களில் A, B மற்றும் C கிரேட்டுகளை மட்டுமே உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் D மற்றும் E கிரேட்டுகளுக்கு விலை குறைப்பு இல்லை என உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவுக்கான தெலுங்கானா துணை இயக்குனர் மொஹம்மட் சக்ரி மொஹம்மட் சாலே தெரிவித்தார். A கிரேட் முட்டையின் விலை ஒரு முட்டைக்கு 42 சென்ட் ஆகவும், B கிரேட் முட்டைக்கு 40 சென்ட் ஆகவும், C கிரேட் முட்டை 38 சென்ட் ஆகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு முட்டைக்கு 3 சென்ட் உதவித்தொகை வழங்கப்பட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். D மற்றும் E வகை முட்டைகளுக்கு மானியம் இல்லை என்று அவர் கூறினார். A, B மற்றும் C கிரேட்டுகளை விட D மற்றும் E வகை கோழி முட்டைகளை அதிக விலைக்கு விற்கும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என மொஹம்மட் சக்ரி தெரிவித்தார். 30 A கிரேட் கோழி முட்டைகளை கொண்ட ஒரு தட்டின் விலை 12 ரிங்கேட் 60 சென்ட் ஆகவும், B பிரிவுக்கான 30 முட்டைகளின் விலை 12 ரிங்கேட் ஆகவும், C பிரிவுக்கான முட்டைகளின் விலை 11 ரிங்கேட் 40 சென்ட் ஆகவும் டுங்கோன் பேரங்காடியில் விற்கப்படுவதாக வைரலான விலைப்பட்டியல் குறித்து அவர் கருத்துரைத்தார். D கிரேட்டுக்கான 30 முட்டைகள் 12 ரிங்கேட் 80 சென்னுக்கும், E பிரிவுக்கான 30 முட்டைகள் 10 ரிங்கேட் 90 சென்னாக விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜனவரி 3ஆம் தேதி பூச்சோங் தாமான் மாவாரில் நிகழ்ந்த வழிப்பறி கொள்ளை தொடர்பில் ஒரு பெண் உள்ளிட்ட 4 கைதாகியுள்ளனர். அவர்களில் ஒருவர் புத்தாலிங் ஜயாவிலும் முதன்மை சந்தேக நபரும் மேலும் 2 உள்நாட்டில் சுற்றுலா முடிந்து வரும்போது KLIAவிலும் கைது செய்யப்பட்டனர். சர்டாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் AA அன்பழகன் அதனை உறுதிப்படுத்தினார். சந்தேக நபர்களில் 3 21 பழைய குற்றப்பதிவுகள் இருக்கும் நிலையில் 3 போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதியானது. அவர்களிடமிருந்து தங்க சங்கிலி, மோதிரம், கை கடிகாரம், கைபேசிகள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தாமான் மாவாரில் மாலை 4:40 மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரை பின்னால் இருந்து மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவன் நெருங்கியுள்ளான். சட்டென கழுத்தில் இருந்த 8000 ரிங்கேட் மதிப்பிலான சங்கிலியை பறித்துக் கொண்டு அவன் ஓடிவிட்டான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய அபராதம் அல்லது பிரம்படியும் விதிக்கப்படலாம். இக்கும்பல் கைதாகி இருப்பதன் மூலம் சர்டாங், புத்தாலிங் ஜயா, சுபாங் ஜயா ஆகிய 3 மாவட்டங்களில் 40,000 ரிங்கேட்டை உட்படுத்திய 11 கொள்ளை சம்பவங்களுக்கு போலீஸ் தீர்வு கண்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பெண் சிசுவை கொன்றதாக ஒரு காதல் ஜோடி மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 18 வயதுடைய நூருல் ஐன் அஸ்லான், 21 வயதுடைய முகமது ஈமீர் இர்ஃபான் அசீன் ஆகிய இருவரும் மஜிஸ்ட்ரேட் நூருல் சக்கீனா ருஸ்லி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தனர். அந்த சிசுவுக்கு மரணம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் அதனை அவர்கள் கொலை செய்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி விடியற்காலை மணி 5:30 முதல் மாலை 4 மணி வரைக்கும் இடையே போர்டிக்சன் தொலோக்கமாங்கில் உள்ள ஒரு வீட்டில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். மரண விசாரணை அறிக்கை, ரசாயன மற்றும் தடயவியல் அறிக்கைக்காக இந்த குற்றச்சாட்டு பிப்ரவரி 27ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். இதற்கு முன் துலோக்கபாங் தாமான் இன்தான் பர்டானாவில் உள்ள வீட்டினுள் ஒரு பேக்கில் அந்த குழந்தையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து
போர்ட் டிக்சனில் 2 வெவ்வேறு இடங்களில் அந்த காதல் ஜோடி கைது செய்யப்பட்டதாக ஊடகங்களில் தகவல் வெளியானது. அந்த சிசுவின் இருதய பகுதி கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டதால் அது இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பாருவில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. தன்னை தாக்கிய கரடியுடன் எதிர்த்து போராடிய ஆடவர் ஒருவர் காயமடைந்தார். டுங்கோன் கம்புங் தெலும்போ ஜரங்காவ் சுங்காயில் உள்ள செம்பனை தோட்டத்தில் காலை 11 மணிக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தில் 40 வயதுடைய நிக் அஸ்ஹார் டாவோட் தலையின் பின்புறம், கழுத்து, கால் மற்றும் வலது கையின் பின்பகுதியில் காயமடைந்ததை தொடர்ந்து தற்போது குவாலத்தரங்கானோ சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எருமை மாடு கட்டப்பட்டிருப்பதை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட பண்ணை பகுதிக்கு நிக் அஸ்ஹார் சென்றபோது கரடியினால் தாக்கப்பட்டதாக அவரது மனைவியான ரோஸ் சுஹைடா முக்தார் தெரிவித்தார். நிக் அஸ்ஹார் தண்ணீர் குடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென பின்னால் வந்த கருங்கரடி அவரது கழுத்தை கடித்து குதறியதாக கூறப்பட்டது. கரடியுடன் போராடிய போது தனது இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து அவர் பலமுறை குத்தியதை தொடர்ந்து கரடி அங்கிருந்து தப்பி ஓடுவதற்கு முன்பு அவரை விடுவித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். மனிதன் செய்யும் பல வேலைகளுக்கு பழகிவிட்ட ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எனப்படும் மனித உருவ ரோபோக்கள் அடுத்து மெரத்தான் போட்டியிலும் கால்பதிக்கவிருப்பதை நாம் காணவிருக்கிறோம். ஆம், வரும் ஏப்ரல் மாதம் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் மனித ரோபோக்கள் பங்கேற்கும் உலகின் முதல் அரை மெரத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 12,000 ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்க உள்ள தனித்துவமான அப்போட்டியில் அவர்களுக்கு போட்டியாக களத்தில் ரோபோக்கள் ஓடவிருக்கின்றன. மெரத்தான் பந்தயத்திற்கு தகுதி பெற ரோபோக்கள் மனித உருவத்தில் இருக்க வேண்டும் என்பதுடன் 2 கால்களில் ஓடும் திறனை கொண்டதாக இருக்க வேண்டும். தவிர 50 சென்டிமீட்டர் முதல் 2 மீட்டர் வரையிலான உயரத்தை கொண்டிருக்க வேண்டும். முக்கியமாக ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட வேண்டும் அல்லது முழுக்க சொந்த கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும். இது ஏதோ ஒரு பெயரளவிலான அறிவிப்பு மட்டுமே என நீங்கள் நினைத்தால் அது தவறு. காரணம், பெய்ஜிங் ரோபோட்டிக்ஸ் புத்தாக்க மையமான தியாங்கோங்கில் உருவாக்கப்பட்ட ஒரு மனித உருவ ரோபோ மெரத்தான் போட்டியில் பங்கேற்பது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதிகபட்சமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் திறன் கொண்ட இந்த ரோபோ தான் தற்போது உலகின் மிக வேகமான மனித உருவ ரோபோ ஆகும். மனித உருவ ரோபோக்கள் துறையில் சீனா தனது நிபுணத்துவத்தை வெளிப்படுத்த விரும்புவதற்கான தெளிவான எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு. குறிப்பாக அமெரிக்காவுக்கு இணையாக இத்துறையில் தன்னை அது நிலைநிறுத்திக் கொள்ள முனைகிறது.